வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம Realme GT Master Edition இதோட அன்பாக்சிங் தான் நாம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்து அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணினா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா Realme GT Master Editionோடைய ஃப்ரண்ட் கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1080pல நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இதில் பொக்கே மோட் எஃபெக்டில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock போல் டைமு. ஸோ டேரெக்டாக நான் வந்து மைக்கெல்லாம் எதுவுமே செட் பண்ணல, உங்களுடைய மொபைலில் தான் நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி, ஆடியோ கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஆல்சோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். Realme GT Master Edition நேமும் பெருசாக இருக்குது, டப்பாவும் நீட்டாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ டப்பா எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் ஒன்று ஓட்டியிருக்காங்க. சைடில் Realme அப்படின்னு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சீரீஸை கட் பண்ணதுக்கப்புறமா GT சீரீஸில் டப்பாவை இந்த மாதிரி மாற்றிட்டாங்க போல இருக்குது. சைட்லேயும் அதே GT Master Edition, பின்னாடி ஏதோ ஒரு சில ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டிருக்காங்க. அது கீழேயும் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. ரியர் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு Realme GT Master Edition போட்டு அதோடைய ஸ்பெக்ஸை ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இது மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் ரேப்பர் கொடுக்கறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே, வழியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதில் ஏதோ ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கும். ஸோ டப்பா சூப்பராக இருக்குது. டப்பா நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ அடியில் ஒரே ஒரு சீல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த சீலில் ஏதோ எழுதியிருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ஒன்றும் இல்லை போல இருக்குது. ஓகே, ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த சீலையும் கட் பண்ணிவிடுவோம். சீல் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, சீலை கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டப்பா ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறோம். டப்பா ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ளே ஒன்றும் இல்லை. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இதில் ஏதோ ஒரு பெருசாக ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது உள்ளே என்ன இருக்குன்னா அது உள்ளேயும் ஏதோ டாக்குமெண்ட்டு. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதை ஓரம் கட்டினோம்னாக்கா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் நல்லா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்ட்ட இருக்கிறது அந்த ப்ளூ கலர் வேரியண்ட்டு. மொபைல் நல்லா லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இதை கவரை விட்டு மொபைல் எடுத்துருவோம். ஸோ மொபைல் நம்ம கைக்கு வந்துடுச்சு. மொபைல் மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டியிருக்காங்க. ஓகே, பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணி எங்கே ஓட்டலாம் அப்படின்னாக்கா அந்த டப்பாவில் எங்கேயோ ஒட்டி வச்சுருவோம். டப்பாவில் வேண்டாம். ஸோ இந்த மொபைலோடைய கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன் அண்ட் ஃபீலும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை ஃபஸ்ட்டு பூட் அப் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப். ஓகே, பவர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ பூட்டப் பண்ணி அப்படி ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு டப்பாவில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு காசை கொஞ்சம் கட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது சூட்கேஸ் எடிஷனுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கவர் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதுலேயும் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிருக்காங்க, அதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இது வரைக்கும் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டான கேஸ் தான் கொடுப்பாங்க. கேமராவுக்கு லைட்டாக பம்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேஸு. உள்ளே நல்லா ஷைனிங்காக இருக்குது, வெளியில் கொஞ்சம் கிரிப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு Type-C போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சிம் எஜெக்டர் டூல் பார்த்திங்கன்னா அது உள்ளாரே இருக்குது. அது இல்லாமல் வேறு எதாவது இருக்கான்னு தெரியல, அதை பார்த்துருவோம். அது இல்லாமல் ஒரு 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த அடாப்டர் மேலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சார்ஜ் போடுங்க. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு சார்ஜ் போடாதீங்க. அதாவது லேக்ஸ் கணக்கில் காரை வாங்கி அதில் சீட்டில் பார்த்தாக்கா அந்த பிளாஸ்டிக் ரேப்பர் மேலேயே உட்காந்து போவாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அந்த சீட்டில் உட்காந்தா தான் அந்த ஃபீலிங் தெரியும். பிளாஸ்டிக் மேலே உட்கார்றதுக்கு ஃபீலிங் தேவையில்லை, அது உடம்புக்கு கேடு. அதே மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக் ரேப்பர் மேலே வச்சுன்னு சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாக்கா இந்த அடாப்டருக்கும் கேடு. ஸோ ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ரியல்மி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டப்பாவில் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த டைப் சி போர்ட்டும் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு மொபைலுக்கு வருவோம். ஸோ மொபைல் பூட்டப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெக்கமெண்டட் கேட்குது, அதாவது ஆட்டோ அப்டேட் ஓவர் நைட். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் கிடச்சிரும். அதாவது அப்டேட் பண்ணி வச்சிடும். நெட்ஒர்க் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா, வைஃபையோ இல்லை டேட்டாவோ இருந்துச்சு அப்படின்னாக்கா. ஸோ அதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஒரு வழியாக ஃபஸ்ட்டு பூட்டப் முடிஞ்சிடுச்சு. ஸோ மொபைல் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மொபைலோடைய டிசைனும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ மொபைலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் டைப் சி போர்ட்டு. ஸோ அதுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைக்கு, அதுக்கு பக்கத்தில் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ரைட்டில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் கிடையாது, பவர் பட்டன் மட்டும்தான் இருக்குது. ஓகே, டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வால்யூம் ராக்கர்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிம் ட்ரேயில் நீங்கள் வந்து 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு சப்போர்ட்டு கிடையாது. ஸோ அந்த சிம் ட்ரேவோட குவாலிட்டி எனக்கு குவாலிட்டியாகவே இல்லை, கொஞ்சம் மட்ட ரகமாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மொபைலோட பேக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலராக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ப்ளூ கலர். ஸோ அந்த ப்ளூ கலர் பார்த்தா ஒயிட்டாகவும் இருக்கும், வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா என்னவோ பெருசாக கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி ஃப்ளாஷ் மட்டும் தனியாக உங்களுக்கு கட் அவுட் மாதிரி கொடுத்து அதையும் ரெக்டாங்குலர் ஷேப்பில் ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்கலாம், இல்லை அந்த எல்இடி ஃப்ளாஷை கீழே தள்ளியிருக்கலாம். ஸோ மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP மெயின் கேமரா. அது பார்த்தீங்கன்னா ஆம்னி விஷன் சென்சார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஞ்சோலில் 32 MP செல்ஃபி கேமரா வித் சோனி சென்சார் 615 சென்சார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன், நான் செக் பண்ண வரைக்கும். ஸோ ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டு வச்சு எடுக்கிறேன். பட் ஃபிங்கரிங் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனே ஆக மாட்டுது. ஸோ இது என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மொபைலில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் போல இருக்குது. ஃபிங்கரில் ப்ராப்ளமா இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டில் நல்லா வச்சு அழுத்தினா லைட்டாக வருது. ஸோ அந்த ஒன் டைம் வந்ததோட சரி, அதுக்கப்புறம் வரல. ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கணும்னு நினச்சாலே பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் நாட் ஒர்க்கிங். ஸோ அபவுட் ஃபோனில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன், ரியல்மி UI 2 அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11, 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஒரு 2GB நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 778. ஸோ டோட்டல் வந்து 128GB. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 109GB அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மாடல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11 அண்டு செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா August 5, 2021 செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு 12 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இன்னும் மொபைல்ஸில் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட் சார் வேல்யூ 1.057 Watt/kg கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி சார் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1.181 Watt/kg. ஸோ சார் வேல்யூ கொஞ்சம் ஹையாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லை லவுட் ஸ்பீக்கர் போட்டு கால்ஸ் அட்டன் பண்ணிங்க. ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருவாங்கனாக்கா ஸ்டெரி மோடு, டியூல் வியூ வீடியோ அண்டு ஸ்லோமோ, டைம் லேப்ஸு, மூவி, எக்ஸ்பர்ட்டு, பனரமோ, டெக்ஸ்ட் ஸ்கேனர்,
அண்ட் அல்ட்ரா வைட் ஆல்சோ ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கேமரா ஓரளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் தான் போட்டாகணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு அப்புறமா செக் பண்ணிவிடுவோம். அண்டு கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நான் வந்து ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். ஸோ புதுசாக ஒரு மொபைல் ஒன்று வாங்கி அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா இட்ஸ் நாட் குட். ஸோ அப்போ ரொம்ப நேரம் வச்சு அழுத்தினா ஏதாவது ஒரு தடவை ஏதாவது லைட்டாக ட்ராப் ஆகுதே தவிர மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனே ஆக மாட்டுது. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஏதாவது அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கா அப்படிங்கிற யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய இந்த ரியல்மி ஜிடி மாஸ்டரில் ஃபிங்கர் பிரிண்ட் நாட் ஒர்க்கிங். ஸோ மொபைலுக்கு கவர் பார்த்திங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, இந்த டூ வீலர் வீலில் டயரை ஃபிட் பண்ணுற மாதிரி நல்லா செம கிரிப்பாக ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் தான் சரியாக ஒர்க் ஆகலை. பட் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதான்னு பார்த்தோம்னாக்கா ஃபேஸ் ஐடி ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபேஸ் ஐடி ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஆனால் சூப்பர் ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியல, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாத மாதிரி வேறு ஏதாவது ஒரு சில அனுபவங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்டேட்ஸ் செக் பண்ணும்போது ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிது. ஆஃப்டர் அப்டேட் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். பட் நான் யூஸ் பண்ணக்கூடிய ரியல்மி X50 Pro 5G மொபைலோடைய ஸ்பீட் அளவுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு கேமராவுக்கு வரும். ரியரில் இருக்கக்கூடிய கேமரா பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 64 MP மெயின் கேமரா அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் 2 MP மேக்ரோ. எனக்கு தெரிஞ்ச அந்த 2 MP மேக்ரோவை தூக்கிட்டு ஒரு டெலஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேமராவுடைய சைஸ் அந்த பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தா ரொம்ப பெரிய கேமரா சூப்பராக இருக்கும் அப்படி இருக்கும்னு பார்த்தாக்கா ஓரளவுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியுது. ரொம்ப சூப்பராக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ரியரில் இருக்கிறது. ஸோ ரியர் கேமரா சாம்பிள்ஸ் வந்து ஜூம் இன் ஆப்ஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. 2x அண்ட் 5x ஜூம் பண்ணி எடுக்கிறதுலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ 20x வரைக்கும் உங்களுக்கு ஜூம் இன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் 20x நீங்கள் ஜூம் பண்ணி எடுக்கிறது அந்தளவுக்கு ஒன்றும் குவாலிட்டியாக இருக்காது. இருந்தாலும் 20x வரைக்கும் ஜூம் இன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். 64 MP நம்ம ஷூட் பண்ணாலும் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரியர் கேமராவில் ஏஐ மோட்ஸில் ஒன்று பார்த்திங்கனாக்கா மோனோக்ரோம் மோடு ஒன்று இருக்குது. அதாவது விவோவில் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஜெக்ட் மட்டும் நம்மளுடைய ஹியூமன் பீயிங் மட்டும் கலரில் காட்டும், பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டும். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பட் அந்த ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட்டு கேமராவுக்கு கொடுக்கல. அது கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரியர் கேமராவில் உங்களுக்கு 4K 30 FPS வரைக்கும் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். டியூல் வீடியோ மோடும் இருக்குது. ஸோ அது வந்து பிளாகிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் ரியர் கேமரா சென்சார் வந்து ஒரு சோனி சென்சாரோ சாம்சங் சென்சாரோ கொடுத்துருக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்திங்கனாக்கா ரியரை விட ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டு கேமரா உங்களுக்கு சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. 32 MP செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான பிக்சர் குவாலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் அந்த மோனோக்ரோம் எஃபெக்ட் மட்டும் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அந்த பொக்கே எஃபெக்ட்டும் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 32 MP செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் 1080p வரைக்கும் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 4K ஆப்ஷன் கொடுக்கல. அதுவும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். Qualcomm Snapdragon 778 ப்ராசஸருக்கு கேமராவை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. வேறு என்னென்ன உங்களுக்கு தோணுதோ கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்சால் நான் செக் பண்ணிட்டு ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.